தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியக்கொட்டவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதில் 13ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். இது அதுக்கடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் சற்று வலுவடையக்கூடும். இதில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதாவது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடில் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகையால் இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலையை முழுமையாக கேளுங்க. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இதில் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடலை சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் 16ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திரா, ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடலில் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் கொங்கன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதி, இதில் ஒட்டிய வடகிழக்கு, மத்திய கிழக்கு
அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காத்தானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றொரு தெரிய பார்த்தோம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையினது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், திருவள்ளூர் மாவட்டம் உழல், சென்னை மாவட்டம் மணலி, புதுநகரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் எண்ணூர், ஒளத்தூர், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், வலசரவாக்கம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பெரம்பூர், அண்ணா நகர் மேற்கு, கண்ணகி நகர், அரியலூர் மாவட்டம் ஜெம்கொண்டாம், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, சென்னை அம்பத்தூர், வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், சென்னை வேளச்சேரி, அண்ணா பல்கலைக்கழகம், அயனாவரம் தாலுகா அலுவலகம், மீனம்பாக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வெப்பக்கட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகின்ற நாட்களில் இந்த மழையானது இரவு, அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் இந்த மழையை பொறுத்தவரை பகுதியாக லேசான மழை முதல் இதமான மழையானது பதிவாக வைக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 35.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்ற குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஆகையால் இந்த வானிலையில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையில் புதிய புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்படும். ஆகையால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன அப்பதான் உங்களுக்கு வானிலையை அப்பதான் உங்களுக்கு வானிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் சொல்கிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாத இறுதியில் ஒரு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது.